ஹலோ techies. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரெஸ்யூம் பில்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு இப்போது காலேஜ் முடிச்சுட்டு ரீசெண்டாக பாஸ் அவுட் ஆகிறவங்களுக்கும் சரி, நிறைய பேர்த்துக்கு ரெஸ்யூமை எப்படி ப்ராப்பராக பில்ட் பண்ணுறது, ஒரு ஐடி கம்பெனி சைடில் ரெஸ்யூமை எப்படி வியூ பண்ணுவாங்க, அதே மாதிரி ஹெச்ஆர்ஸ்லாம் எப்படி ஸ்பெசிஃபிக்காக அவங்க ரெஸ்யூமை லெஸர் தென் 10 செகண்டில் பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேர் தெரியவே மாட்டேங்குது. ஸோ அது இல்லாமல் ரெஸ்யூமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் இப்போ இருக்கவங்க கேன்வால ரெஸ்யூம் ரெடி அப்படி ரெடி பண்றதுனால நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல கம்ப்ளீட்லி சொல்றேன். ஸோ நீங்க ஒரு ப்ராப்பரான சூப்பரான ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த 2024 அப்படின்னா இந்த ரெஸ்யூம் ஃபார்மேட், இந்த ரெஸ்யூம் ஃபார்மேட் இந்த வீடியோ முடிக்கல உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ரெஸ்யூம் ஃபார்மேட்டை நீங்க அப்படியே காப்பி பண்ணி நீங்க ரெஸ்யூமை வித்தின் 5 to 10 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரையும் பாருங்க. கம்ப்ளீட்லி இந்த ரெஸ்யூம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. என்னோட நேம் நவி. நான் ஐடி கம்பெனியில் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட சேனல் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள வரனாலும் சரி, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த ரெஸ்யூம் வீடியோவில் நம்மளோட ரெஸ்யூம் ஃபார்மேட் என்ன, கம்ப்ளீட் டெம்ப்ளேட் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க டெம்ப்ளேட். ஸோ கம்ப்ளீட் ரெஸ்யூம் ஆக்சுவலி இது. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் டேரெக்டாக வந்து ரெஸ்யூம் பில்ட் பண்ணித்தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த டெம்ப்ளேட் தான் நான் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்குமே கூட இந்த ரெஸ்யூம் பில்டிங் வீடியோவில் இந்த டெம்ப்ளேட்டில் எப்படி எஃபெக்டிவாக உங்களோட ஸ்கில்ஸை போட்டு நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட டெம்ப்ளேட். ஸோ நம்மளோட டெம்ப்ளேட்டில் மெயினாக இருக்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் சம்மரி, ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதே மாதிரி மெயினாக கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்டாக, அதே மாதிரி ஸ்கில் செட் ஃபார் அ கிராக்கிங் அல்காரிதம், அதே மாதிரி எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி சர்டிஃபிகேஷன், இது எல்லா விஷயத்தையும் உள்ளே வச்சிருப்போம். ஸோ எப்படி ஒரு கரியர் கேப் இருக்கவங்க இல்லை நான் ஐடி டு ஐடி மூவ் ஆகிறவங்க பண்ணலான்னு கூட இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்லி சொல்கிறேன். ஸோ இந்த ரெஸ்யூம் பில்டிங் வீடியோவில் டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும்னு பார்த்துட்டீங்க. ரெஸ்யூம் பில்டிங் அப்படின்னு வந்துட்டாவே ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பேசிக்காக புரிஞ்சுக்கணும். ரெஸ்யூம்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நிறைய பேர் கேன்வால ரெஸ்யூம் பில்ட் பண்றப்ப நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறேன். அது என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெஸ்யூமோட பேசிக் ரூல்ஸ்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி உங்களோட ரெஸ்யூம் பில்டிங்கில் உங்களோட டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணுங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே கேன்வால பில்ட் பண்ணுறாங்க. நார்மல் நீங்கள் ரெஸ்யூம் பில்டிங் ஆப்ஸ்லாம் பில்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே டெம்ப்ளேட், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. பட் இந்த மாதிரி கேன்வால நம்மளே ஃப்ரீயாக பண்ணுற பட்சத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் அலைன்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த ப்ரொஃபைல் சம்மரி இப்போ நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இந்த ரைட் சைடில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே அலைன்மெண்ட்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப உங்கள் ரெஸ்யூமில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ரெஸ்யூமில் ரெண்டு ஃபாண்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதிகபட்சம் சும்மா நிறைய ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ண வேணாம். அந்த யூஸ் பண்ணுற ஃபாண்ட்ஸும் கொஞ்சம் ரீடபிள் ஃபாண்ட்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க 2 ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் ஸ்டைல் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு ஃபாண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ கம்ப்ளீட் ரெஸ்யூமில் இந்த 2 தவிர ஒரு எதுவுமே வராது. அதே மாதிரி சப்ஹெட்டிங்க்கு மட்டும் நான் கம்ப்ளீட்லி நார்மல் ஃபாண்ட்லேயே வெறும் போல்ட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அது பார்க்குறப்ப சப்ஹெட்டிங்ஸ் மாதிரி நல்லா டீட்டெயில்டாக எடுத்து கொடுக்குமே அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ரெஸ்யூமில் எல்லா ஃபாண்ட் சைஸுமே மினிமம் 11க்கு மேலே இருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ லேப்டாப்பில் பார்க்குறப்போ ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு படிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். பட் ரெஸ்யூமாக எடுத்து பார்க்குறப்போ ஒருத்தவங்க படிக்கணும்னா ரீடபிள் ஃபாண்ட் சைஸ் 11 தான். ஸோ மினிமம் 11+ இருக்கான்னு பார்த்துங்க. நான் 12 வச்சிருக்கேன். ஸோ இங்கே 12 அப்படின்னா எல்லா இடத்துலையுமே 12 தான் இருக்கணும். இங்கே கிளிக் பண்ணி பார்த்தாலும் 12 தான் வரும். அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணி பார்த்தாலும் 12 தான் வரும். இங்கே கிளிக் பண்ணி பார்த்தாலும் 12 தான் வரும். சேம் ஃபாண்ட் ஸ்டைலும் மாதிரி இருக்காது. இந்த இடத்துல தயவு செய்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது ஸ்பெசிஃபிக்லி கேன்வால இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள இடம் பத்தில நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்படி இருக்கல சைடில் இருந்து இப்படி மூவ் பண்ணி சுருக்கிடுறாங்க. அப்படியே இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் கேன்வால பண்ணவே கூடாது. பிகாஸ் இங்கே பாருங்கள் 12 சைஸ் 9.9 ஆயிடுச்சு. இதில் எல்லாமே 12 இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ எப்போவுமே உங்களுக்கு இடம் பத்தாமல் போயிடுச்சு கொஞ்சம் இது பண்ணணும். இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட்டில் வேணால் இப்படி சுருக்கி இப்படி ஏற்றிக்கலாமே ஒழிஞ்சு ஃபுல்லாக மாற்றாதீங்க. இப்படி சுருக்கி ஏற்றுறப்ப பாருங்கள். ஸோ இந்தான்னு சொல்லிட்டு 12 தான் இருக்கும், எதுவுமே மாறாது. ஸோ அதனால் லெஃப்ட் டு ரைட் மட்டும் அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இல்லை ஏதாவது மூவ் பண்ணுறதுனா மூவ் பண்ணிக்கங்க. அதை விட்டு இந்த கிராஸ் பண்ண வேணாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரெஸ்யூமை 2 பேஜ் வச்சுக்கலாமா, 1 பேஜ் வச்சுக்கலாம். நான் 2 பேஜ் வச்சுக்கிறத வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க பட்சத்தில் ஒரே பேஜில் ரெஸ்யூம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். பிகாஸ் 2 பேஜ் இருந்தால் ஒயிட் ஸ்பேஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல காலி இடம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் 2 பேஜ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் தான் அதிகமாக வரும். ஸோ ஒரே பேஜில் ஆப்டிமைஸாக பண்ணுறது பெட்டர். ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ வைக்கலாமா நம்மனா நிறைய பேர் டவுட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வைக்கிறது உங்களோட விஷயம் தாங்க. ஸோ ஃபோட்டோ இருக்கிற டெம்ப்ளேட் எடுத்தால் வைக்கலாம், இல்லைன்னா வைக்க தேவையில்ல. பட் மெயினாக ஃபோட்டோ இல்லாமல் இருக்கிறது பெட்டர் தான். ஏன்னா அந்த இடத்துலையுமே கூட எஃபெக்டிவாக நம்ம நிறைய வேர்ட்ஸை போட்டோம்னா கீவேர்ட்ஸில் அல்காரிதத்தை கிராக் பண்ணுறதுக்கும் ஏடிஎஸ் டூவில் கிராக்
பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த டெம்ப்ளேட் நான் ஃபோட்டோ யூஸ் பண்ணாமல் இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களோட ரெஸ்யூமில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு உங்கள் நேமுக்கிலேயே நீங்கள் எந்த ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். பிகாஸ் உங்கள் ரெஸ்யூமே ஹெச்ஆர், டெக்னிக்கல் டீம்னு, ஹெச்ஆர் ஜென்ரலிஸ்ட்னு எக்கச்சக்க பேர் எடுத்து பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, ரெஸ்யூம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை போட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறது கிடையாது. ஆப்போசிட்டில் இருக்க பீப்புளுக்கும் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்களோ அது தெளிவாக புரியணும். ஸோ அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி என்ன ரோல்னு அப்ளை பண்ணாமல் சம்மரிக்குள்ளேயோ இல்லை உள்ளே படித்து பார்த்தா தெரியும் இந்த ரோல் தான் ஒரு அப்ளை பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணிடுறீங்க. ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. டார்கெட்டாக உங்கள் ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணின உடனே தெரியணும். ஸோ இப்போ இந்த ரெஸ்யூம் பாருங்கள், இவர் என்ன ரோலுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஜாவா டெவலப்பர்னு. பிகாஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் என்ன ரோலுங்க தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொடுத்துங்க. ஓகேங்களா? அடுத்தபடியாக இருக்கிறது தான் ப்ரொஃபைல் சம்மரி. ஸோ ப்ரொஃபைல் சம்மரிக்கு வெறும் 2 to 3 லைனில் இருந்தால் போதும். டீட்டெயில்டாக உங்களோட ரெஸ்யூம் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை 2 லைனில் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பிகாஸ் ஹெச்ஆர் படிக்கிறதுக்கு டைம்லாம் இருக்காது. டக்குன்னு படிக்கணும். 2 லைனில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்யூம் சம்மரியில் என்னென்ன இருக்கணும்னு நான் சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் இந்த சம்மரியில் இருக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்ன, ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் வைஸில் என்னென்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியுமோ மினிமம் இம்பார்ட்டண்டாக தெரிஞ்ச ஒரு 2 to 3 ஸ்கில்ஸ் இந்த ரோலுக்கு தான் அப்ளை பண்ணுறேன், அதோட ஸ்கில்ஸ் எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் தெரியணும். ப்ளஸ் அதே மாதிரி கம்பெனியோட கொஞ்சம் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் போடணும். இந்த 4 விஷயம் உங்கள் சம்மரியில் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், என்ன ரோல் போக போகிறீங்க, அந்த ரோலோட இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட் அண்ட் தென் கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த விஷயங்கள் இருக்க மாதிரி உங்களோட ரெஸ்யூமோட சம்மரியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தபடி அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டை போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ராஜெக்டை பார்த்து தான் உங்களோட ரெஸ்யூமே வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் மினிமம் 2 ப்ராஜெக்ட் ஆச்சு உங்கள் ரெஸ்யூமில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராஜெக்டை எப்படி போடணும்னா ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே ப்ராஜெக்ட் 1, 2 அந்த ப்ராஜெக்ட் 1 கீழே ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ராஜெக்ட் எதை பேஸ் பண்ண ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அதோட ஹெட்டிங், அதே மாதிரி அதுக்குள்ளே என்னென்ன ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்து கொடுக்கணும். பிகாஸ் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட் லெவல் ஆஃப் அவங்க ரெஸ்யூம் பார்க்குறவங்க உள்ளே வந்தெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் அவங்களுக்கு தேவை இதில் என்ன கீ ஸ்கில்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். அதனால் அதை ஈஸி பண்ணுறாமல் நீங்களே சொல்லி கம்ப்ளீட்லி கீ ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படிங்கிற தனியாக எடுத்து கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் ப்ராஜெக்ட் 2க்குமே. ஸோ ப்ராஜெக்ட் 2 போட்டு நேம் போட்டு ஸோ அந்த இடத்துல கீழே ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் இந்த இடத்துல கீழே ஆட் பண்ணி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கீ ஸ்கில்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணீங்களோ அதை மட்டும் இங்கேயும் போட்டுருங்க. ஓகேங்களா? இது ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக அப்படியே இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எப்போவுமே உங்கள் ரெஸ்யூமில் டாப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்கள் ரெஸ்யூம் பிடிச்சிருக்கு இல்லை பார்த்து ஓகேன்னு நினைக்கிறாங்க கூட உங்களை கான்டாக்ட் பண்ணணும் உடனே. அதனால் ஃபஸ்ட்டு மேலே கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருங்க. அதில் உங்களோட நம்பர் ப்ளஸ் அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. நிறைய பேர் இமெயில் ஐடியில் காமன் இமெயில் ஐடி கொடுக்குறீங்க. அது கொடுக்காம நீங்கள் ஜாபுக்காக என்ன சர்ச் பண்ணி உங்களோட ஜாப் இமெயில் ஐடி கொடுங்க. அதே மாதிரி லொக்கேஷன்லேயும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், நீங்கள் இப்போ ஊரில் இருக்கீங்க, சேலம், மதுரை, வேறு எங்கேயாச்சும் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா அந்த ஊர் பேர் கொடுக்கக்கூடாது. உங்களோட ஜாப் லொக்கேஷன், நீங்கள் எங்கே போய் வேலை தேட போகிறீங்களோ, சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் மாதிரி எங்கே ஜாப் போக போகிறோம் அந்த ஜாப் லொக்கேஷன் கொடுங்க. பிகாஸ் ஹெச்ஆராக வந்து சர்ச் பண்ணுறவங்க ரொம்ப ஊர் பேர்லாம் போட்டு சர்ச் பண்ண மாட்டாங்க. சென்னையில் இருக்க கம்பெனினா சென்னை, பெங்களூர் கம்பெனினா பெங்களூர் மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கே ஜாப் போகிறீங்களோ ஜாப் லொக்கேஷன் கொடுங்க. இல்லை ப்ரோ நான் மதுரையிலே தான் வேலை பார்க்குறேன்னா அப்போ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஜாப் லொக்கேஷன் என்னமோ அந்த ஊர் கொடுங்க, உங்கள் நேட்டிவாக கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களோட லிங்க்டின் ஐடியுமே அந்த லிங்கை தொட்டோம்னா லிங்க்டின் போகிறதுக்கு மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களோட ரெஸ்யூமை தாண்டி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட லிங்க்டினை வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் லிங்க்டினோட விஷயத்தையும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமே அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீ ஸ்கில்ஸ். ஸோ இந்த கீ ஸ்கில்ஸ் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபார் ஏடிஎஸ்சி ஆகட்டும், நௌக்கரி ஆகட்டும், லிங்க்டின் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்க பிளாட்ஃபார்ம்ஸோட அல்காரித்தை கிராக் பண்ணால் உங்கள் ரெஸ்யூமில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க நௌக்கரியில் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு போனால் உங்களை மாதிரியே ஆல்ரெடி 1000 பேர், 5000 பேர், 10,000 பேர் உங்களுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி கிராக் பண்ணணும்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸை போட்டு உங்கள் ரெஸ்யூமில் ஸ்ட்ராங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கீவேர்ட் தான் கைஸ் இது எல்லாமே. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எப்படி போடணும்னா, ஸோ கீவேர்ட்ஸில் பர்சன்டேஜ் வைஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 70% ஆஃப் கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை பேஸ் பண்ணி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா, கோர் ஜாவா, ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் விஷயத்தை பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கும். இந்த கீவேர்ட் எல்லாமே அவுட் ஆஃப் 10ல் 7 கீவேர்ட் இப்படி இருக்கணுங்க. அடுத்தபடியாக 20% பார்த்தீங்கன்னா ரோலை பேஸ் பண்ணி இருக்கணும். என்ன ரோல் அப்ளை பண்ண போகிறீங்க பாருங்கள். ஜாவா டெவலப்பரை பேக் அண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க, ஜாவா டெவலப்பர்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 20%
ரோலை பேஸ் பண்ணியிருக்கணும். ரிமைனிங் 10% இந்த மாதிரி காமனாக ஃப்ரெஷர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரி போட்டால் ஓகேங்க. ஸோ என்ன பொறுத்தவரையும் ஒரு 15 கீவேர்ட்ஸ் ஆச்சு உங்கள் ரெஸ்யூமில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்க மாதிரி நான் சொன்ன இந்த ரேஷியோவில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ். நிறைய பேர் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸே போட்டு அரை பக்கம் ரெஸ்யூமில் ஃபில் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சின்னதாக இருந்தாவே போதும். ஸோ எஜுகேஷன் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் என்ன டிகிரி ப்ளஸ் அதே மாதிரி அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன டிபார்ட்மெண்ட்டு, அதெல்லாம் எந்த வருஷம் டு எந்த வருஷம், எந்த காலேஜ், உங்களோட சிஜிபி என்ன, இதை போட்டாவே போதுங்க. இதுவே மோர் தென் எனஃப். அதனால் இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுங்க. ப்ரோ நான் ஸ்கூலில் இருக்க விஷயம்லாம் கொடுக்கணுமானா மோஸ்ட்லி 12th கொடுக்குறனா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இல்லாட்டினா உங்களோட யூஜி அண்ட் பிஜி குவாலிஃபிகேஷனை கொடுக்குறது மோர் தென் எனஃப். இல்லை ப்ரோ நான் வந்து யூஜி மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னா அப்போ நீங்கள் கீழே 12th ஆட் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கலாம் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸில். அடுத்து கீழே வந்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன். ஏன்னா எந்த ஒரு ஐடி ஜாப் எடுக்கனாலும் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சர்டிஃபிகேஷன் எல்லா கம்பெனி எதிர்பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன மாதிரி இடத்துல எங்கே சர்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும் அதை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மோர் இம்பார்ட்டன்ட் திங் சாஃப்ட் ஸ்கில்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இடங்க. ஸோ இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ரெலவெண்ட் ஆகுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸுங்கிற காலத்தை தூக்கிட்டு உங்களுக்கு நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களோட நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே போடலாம். அதே மாதிரி தான் சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டேலண்ட் ஏதாச்சும் ஒரு இடத்துல அச்சீவ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஹேக்கத்தான் அந்த மாதிரி ஏதாச்சும் ஜாயின் பண்ணி இது பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க ஏதாச்சும் இருக்குன்னா அதை ஆட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்லி உங்களோட ஸ்கில் செட்டை ஷோகேஸ் பண்ணிக்க வச்சுக்கிற இடமா வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ அப்படிலாம் எதுவுமே இல்லை, இந்த மாதிரி நீங்கள் சும்மா சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு போட்டு இதவே விட்டுறலாம். இல்லை ப்ரோ நான் எந்த ஒரு விஷயத்தை என்னோட ஓன் விஷயத்தை ஒரு விஷயத்தை ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கான இடம் இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கம்ப்ளீட்லி நம்மளோட ரெஸ்யூம் பில்டிங் ஃபார்மேட். ஸோ இந்த ரெஸ்யூம் பில்டிங் ஃபார்மேட்டோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டாக. ஓகேங்களா? அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் டேரெக்டாக உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஸோ மேலே இந்த இடத்துல ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதான்னு சொல்லிட்டு மேக் அ காப்பின்னு இருக்கும். அந்த மாதிரி மேக் அ காப்பி கொடுத்தீங்கன்னா உங்களோட லோக்கல் ஃபைலுக்கு இதான்னு சொல்லிட்டு அந்த கேன்வா டெம்ப்ளேட்ஸ் வந்துடும். இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ரெஸ்யூம் பில்டிங் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெஸ்யூம் பில்டிங்கில் உங்களுக்கு எப்படி டீட்டெயிலாக இந்த ரெஸ்யூமோட சம்மரி இங்கிலீஷில் சூப்பராக எழுதுறது, ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இங்கிலீஷில் கரெக்டாக எழுதுறது, அதே மாதிரி இந்த கீ ஸ்கில்ஸ்லாம் எப்படி தேடி எப்படி போடுறது, இந்த மாதிரிலாம் தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை நான் பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு வீடியோவில் செப்பரேட்டாக நான் போடலாம் கூட நான் போடுறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் அ இன்ட்ரெஸ்ட் பார்ட் 2 வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். 100 கமெண்ட்டுக்கு மேலே பார்ட் 2 வருது அப்படின்னா இதில் எப்படின்னா டீட்டெயிலாக நீங்கள் எடுக்கலாம். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் சம்மரி எடுக்கலாம், ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், கீ ஸ்கில்ஸ் எடுக்கலாம்ங்கிறத டீட்டெயிலான வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்கள் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வேறு இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனான வீடியோ போட்டோம்னா அது உங்களை வந்து சேரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் HR நவீன் சைனிங் ஆஃப்.